வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன் பண்டிட். இன்று பிப்ரவரி 11, 2026 புதன்கிழமை. தேய்பிரை தசமி திதி, கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி, சித்த யோகம். ஜென்ரலாக ஓரளவுக்கு நல்ல நாள். மேச ராசிக்கு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்திராஷ்டமம், புதன் சாரம், நோய்வாய்ப்படலாம், கவலைப்படலாம். பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் ராசியாதி செவ்வாய் உச்சமா இருக்கான். உச்சம் பெற்று மேசராசியை பார்க்கலாம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 7ல் சந்திரன் நீசமடைகிறாரு. சின்ன கவலை, ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. நட்புக்கு நல்லது. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் அற்புதமான வெற்றி, தடைகள் விலகுது, போட்டியில் ஜெயிக்கலாம். கடகராசி பொறுத்த வரைக்கும் லாபம், வெற்றி, நிம்மதி, மிக அருமையான காலம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் சந்திரன் நீசம், தவறு தான், லாபம் குறைவு, சுகக்கேடு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டிலே கேட்ட நட்சத்திரம், எக்ஸலன்ட், தைரியம், முடிவுகள், வெற்றி. துளராசி பொறுத்த வரைக்கும் 2ல் சந்திரன், எக்ஸலன்ட், லவ்லி, நிர்வாகம், திறமை, குடும்ப வெற்றி. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் உங்க ராசிலேயே சந்திரன் நீசமடைகிறாரு. மனதுக்கும் உடலுக்கும் சின்ன குறை ஏற்படலாம். வாழ்க்கை துணையோட உங்களுக்கு வாக்குவாதம் வரலாம். தனுராசி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் ஓகே, நல்லதுக்கு செலவு பண்ணலாம், கொஞ்சம் வருத்தம் ஏற்படலாம். கவலை இல்லாமல் இந்த நாளை பொழுது வைக்கிறங்க. மகர ராசி பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன், எக்ஸ்ட்ராடினரி, லவ்லி, ராயல், சக்சஸ்ஃபுல். கும்பராசி பொறுத்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிச்சலாம், ஆனால் உடம்போ மனசோ கொஞ்சம் கவலைப்படும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 5க்குரிய 9ஆம் வீட்டில் பியூட்டிஃபுல், நட்பு, அறிவு, வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லலாம், லவ்லி. இப்போ நம்ம தத்துவத்துக்கு வருவோம். சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு நம்ம மூளையுடைய வேகம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆழ்மனதுக்கு போய் அது அப்படியே பகலில் உங்களுக்கு திரும்பி வரும். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் பகல்லையோ அடுத்த சில நாட்களையோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதுமே இரவு நேரத்தில் சந்தோஷமா இருக்கவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். இரவு நேரத்தில் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, உங்க மனைவி மக்களோட ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பீங்க. ஏழையா இருக்கிற காரணம் இரவில் கஷ்டப்படுறது தான். இரவில் சுகமா இருங்க, வெற்றி அடையுங்க. நன்றி அவர்களே.